ஜெய் பீம். உங்களுக்கு ஏதேனும் பிரச்சனை ஏற்பட்டால் வீட்டு அருகாமையிலோ அடையாளம் தெரியாத நபராக இருக்கட்டும், அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு பப்ளிக்கில் போயிட்டுருக்கீங்க, ஒரு பப்ளிக் பிளேஸில் ஏதேனும் பிரச்சனை ஏற்பட்டால் உடனடியாக காவல் நிலையம் செல்வது தான் முறை. காவல் நிலையம் செல்லும்போது என்னுடைய அறிவுரை என்னன்ற பார்த்தீங்கன்னா, காவல் நிலையம் செல்லும்போது ஒரு வழக்கறிஞரை தொடர்பு கொண்டு அவர்களிடமிருந்து ஒரு ஆலோசனை கேட்டதுக்கு பிறகு காவல் நிலையம் சென்று நீங்கள் புகார் அளிக்கலாம். நார்மலாக என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது மாதிரி இந்த இடத்துல நின்னோம், இந்த இடத்துல பிரச்சனை ஆச்சு, ஸோ என்னை இது மாதிரி தாக்கிட்டாங்க, என்னை திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்க. ஸோ அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுக்கக்கூடாது. எப்படின்னா, அங்கே நடந்த விஷயங்கள் அப்படியே நீங்கள் கொடுக்கணும் கம்ப்ளைண்ட்டாக. ஏன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கும் ஒரு செக்ஷன்ஸ் மேட் அவுட் ஆகும். திட்டினாலும் சரி, ஆபாச வார்த்தைகள் திட்டினாலும் சரி, கொலை மிரட்டல் விட்டாலும் சரி, அத்துமீறி தடுத்தாலும் சரி, அவங்க ஒரு காயம் ஏற்பட்டாலும் சரி, இல்லை காயத்தை கொடுங்காயம் ஏற்படுத்தினாலும் சரி, இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தால் அது ஒரு இதுக்கும் செக்ஷன் மேட் அவுட் ஆகிட்டு அது கம்ப்ளைண்ட்டாக ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க. எஃப்ஐஆர் காப்பியில் அந்த செக்ஷன்ஸ் மேட் அவுட் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் என்னென்னா, ஒரு வழக்கறிஞரை நீங்கள் தொடர்பு கொண்டு அவரோட ஆலோசனையின்படி நீங்கள் போயிட்டு ஒரு புகார் அளிக்கலாம். அவரையும் கையோடு கூப்பிட்டு போயிட்டு நீங்கள் அந்த புகார் கொடுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் புகார் கொடுத்ததுக்கப்புறம் உரிய ஆவணம் சிஎஸ்ஆர் அதை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். காவல் நிலையம் சிஎஸ்ஆர் கம்பல்சரி நீங்கள் பெற்றுக்கொண்டால்தான் திரும்பவும் அந்த இடத்துல உங்களுக்கு காம்ப்ரமைஸ் ஆகி போனால் கூட நெக்ஸ்ட் டைம் நீங்கள் போய்ட்டு அந்த கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது மேட் அவுட் பண்ணலாம். ஸோ இது மாதிரி நாங்கள் ஆல்ரெடி இந்த மாதிரி இதே பிரச்சனை தான் பண்ணார், இதே நாங்கள் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருக்கோம், அதுக்கான ஆவணமும் என்கிட்ட இருக்குது, திரும்பவும் அவர் இந்த மாதிரி பிரச்சனைகள் ஈடுபடுறாரு, ஸோ இதுக்கு உரிய நடவடிக்கை கண்டிப்பாக நீங்கள் எடுக்கணும்னு சொல்லிவிட்டு நீங்கள் கொடுக்கலாம். இன்கேஸ் அது உங்களோட விசாரணையில் உங்களுக்கு அது உடன்பாடு இல்லை அப்படின்னும் போது நீங்கள் கோர்ட்டை அணுகி எஃப்ஐஆர் டைரக்ஷன் சிஆர்பிசி 156/3 நீங்கள் போட்டு அவங்க மேலே எஃப்ஐஆர் பதிவும் செய்யலாம். ஸோ அதனால் அந்த சிஎஸ்ஆர் நீங்கள் பெற்றுக்கலாம். ஸோ நான் சொல்ல வேண்டியது என்னன்னா பார்த்தீங்கன்னா, நீங்கள் போகும்போது ஒரு வழக்கறிஞரை தொடர்பு கொண்டு போயிட்டு நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுங்க. ஜெய் பீம். தேங்க்யூ.